நான் பண்ண சேம் மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கடைசி மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட், ஜஸ்ட் ஸ்டடிங் தியரி. அது ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் அதை அப்படியே பைஹேட் பண்ணி தியரி மாதிரி போய் எழுதுறது. இது நான் எர்லி ஸ்டேஜஸில் பண்ணேன். செகண்ட், டிஎஸ்சியை எனக்கு தேர்ட் செமிஸ்டர்லையோ ஃபோர்த் செமிஸ்டர்லையோ இருந்துச்சு, அதோடு அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனால் டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி அது ப்ராக்டிஸ் பண்ணணும், புதுசாக பழகணும். அண்ட் தென் புது டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது விஎஸ் கோடாக இருக்கலாம், கிட்டப்பாக இருக்கலாம், வேறு எதுவாக இருந்தாலும் புதுசாக டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி செமிஸ்டர் நீங்களே ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்கள். அதில் கன்சிஸ்டன்சியாக இருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணவங்க பெரிய பெரிய டாப் கம்பெனிஸில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கோடிங்கை புரிஞ்சுக்குங்க. டிஎஸ்சியை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புது டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸை நீங்களே பில்டு பண்ணுங்கள். அதை கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்களும் ஒரு நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆவீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.